IFN Tamil மூலமா கீதா உங்க எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு என்ன சமைக்க போறேங்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணனும்னா பெல் ஐகானை பிரஸ் பண்ணனும். அப்பதான் என்னோட வகைவகையான சமையலை நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு நான் பண்ண போறது வந்து சேமியா உப்புமா. அத பத்தி தெரிஞ்சுக்கணும் நீங்க என்ன பண்ணனும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு என்ன போடணும்னு தெரியும். வாங்க பார்க்கலாம். நீங்க நல்லெண்ணெய் விட்டீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் டேஸ்டியா. நான் இன்னைக்கு விட போறது சாதாரண ரிஃபைன்ட் ஆயில் தான். முதல்ல போட வேண்டியது கடுகு நல்லா வெடிக்கணும். அடுத்தது உளுத்தம்பருப்பு நல்லா செவக்கணும். அடுத்தது பெருங்காயம் வாசனைக்காக போடுறேன். கமகமன்னு இருக்கும் உப்புமா. எல்லாத்தையும் நல்லா கிளறலாம். இப்போது சில பேருக்குலாம் வந்து சேமியா உப்புமாவே பிடிக்காது. ஏன்னா வந்து அது பார்க்குறதுக்கே புழு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கறிகாயெல்லாம் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மேகி டைப் மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்களாம் ரொம்ப ஆசையாக ஏதோ இது மேகி தானாக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவாங்க. கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்தாச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுடலாம். முதல்ல வந்து இஞ்சி பச்சை மிளகாயை போடணும். பச்சை மிளகா 1 கப் போடுறேன் நான். அடுத்தது இஞ்சி உடம்புக்கு ரொம்பவே நல்லது, அதனால் வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் 1 கப். வெங்காயம் நல்லா செவந்தாச்சு. இப்போ நம்ம வந்து கேரட்டை ஆட் பண்ணிடலாம். கேரட்டும் போட்டாச்சு. இப்போ அடுத்தது பீன்ஸ் போட்டுடலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நான். ஸோ பீன்ஸ் போட்டாச்சு. பட்டாணி போட போகிறோம் 1 கப்பு. நெக்ஸ்ட்டு மஞ்சப்பொடி போட்டுடலாம். கலருக்காக போடுறோம், அந்த உடம்புக்கும் நல்லது. மஞ்சப்பொடி போட்டாச்சு. இப்போது தேவையான அளவு உப்பு போடணும். நம்ம உப்புமாக்கு வேறு போட்டாங்கன்னா அதனால் சேர்த்து போட்டுடலாம். இப்போ தண்ணி விட்டுடலாம். ஸோ தண்ணி விட்டாச்சு. நல்லா கொதிக்கணும். உப்புமா நல்லா கொதிச்சப்பறம் நம்ம சேமியாவை போட்டு கலந்துடலாம். தண்ணி கொதிக்கட்டும் நல்லா. எங்கள் பாட்டிலாம் சின்ன வயசில் எங்களுக்கு இந்த உப்புமா தான் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நாங்களாம் ஸ்கூல் விட்டு வந்தபோது இந்த மாதிரி வகையான உப்புமா பண்ணி தான் எங்களுக்குலாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் எங்களால் மறக்கவே முடியாது. இந்த காலத்து குழந்தைங்களுக்குலாம் நிறையா கறிகாயோட இந்த மாதிரி வகையாக பண்ணி கொடுக்கணும். நீங்கள் வெந்நீர் கொதிச்சாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு சேமியாவை ஆட் பண்ணிடலாம். கொஞ்ச நாள் மூடி வைக்கணும் இதை நல்லா, அப்போ தான் ரெடி ஆகும். தண்ணி நல்லா விட்டாச்சு. நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சோன்னா நல்லா உப்புமா வந்து பொல நல்லாயிருக்கும். ஸோ மூடி போட்டு மூடிடலாம். உப்புமா ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வாசனை கமகமான்னு வருது. பார்க்கலாம் திறந்து எப்படி வருதுன்ட்டு. ஆஹா, ரொம்ப நல்லா ரெடியாக இருக்குது. இன்னும் ஆற இன்னும் நல்லா ஒத்தியாக ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 1 மணி நேரம் முன்னாடியே பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்னும் ஒத்தியாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போது நம்ம ட்ரெஸ்ஸிங்க்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவ போகிறோம். யாருக்கு வேணுமோ பிடிச்சவங்க தூவுங்க, பிடிக்காதவங்க தூவாதீங்க. அடுத்தது கருவேப்பிலை உங்களுக்கு வேணும்னா போடுங்க. சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதனால் நான் கொஞ்சமாக போடுறேன். ஸோ உப்புமா ரெடி ஆயாச்சு. நம்ம இது பண்ணிடலாம். இது சட்னி கூடயும் சாப்பிட்லாம், சாம்பார் கூடயும் சாப்பிட்லாம். இல்லை தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே வேண்டாம், அப்படியே சக்கரை போட்டு கூட ரொம்ப நல்லா சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எதுவுமே தேவையாக இருக்காது நமக்கு. கமகமன்னு சேமியா உப்புமா ரெடி ஆயாச்சு. நீங்கள் என்ன பண்ணணும், வகையான என்னோட ரெசிபிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா IFN தமிழுக்கு லைக் பண்ணணும், மறக்காமல் ஷேர் பண்ணணும். அதை தவிர்த்து கமெண்ட்டும் பண்ணணும். அடுத்த ஒரு வகையான ரெசிபியோடு உங்களை சீக்கிரமாக பார்க்குறதுக்கு ஆவலோடு இருக்கேன். பை.